புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் சார்பில் உலக சுற்றுச்சூழல் தின விழா கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திடலில் 5/6/2026 அன்று நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாசநாதன் அவர்கள் கலந்து கொண்டு சுற்றுச்சூழல் விருதுகள், சுற்றுச்சூழல் கணக்கெடுப்பு அறிக்கையை வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் திரு விக்னேஷ் கண்ணன் அவர்கள், தலைமை செயலர் திரு சரத் சௌஹான் அவர்கள், துறை செயலர் ஸ்மிதா அவர்கள், புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமத்தின் உறுப்பினர் செயலர் ரமேஷ் அவர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். வேர்ல்ட் என்வாயர்மெண்ட் டே, உலக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அவசியத்தை நாம் பேசுகிறோம். இந்த இயற்கை நமக்கு சுத்தமான காற்று, நீர், உணவு, வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசியமான வளங்களை தந்து வருகிறது. நம்முடைய முன்னோர்களும் அதை நமக்கு பாதுகாத்து தந்து இருக்கிறார்கள். இதை அதே வளத்தோடு வரும் தலைமுறைக்கு பாதுகாப்பாக தர வேண்டியது நம்முடைய கடமை என்பதை நாம் உணர வேண்டும். இந்த முக்கியமான நாளில் நம்முடைய பாரத பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்த ஏக் பேட் மா கே நாம், என் தாயின் பெயரில் ஒரு மரம் என்ற திட்டத்தை பற்றி நான் குறிப்பிட்ட விரும்புகிறேன். மக்கள் மாளிகையில் லோக் நிவாஸில் நடந்த நிகழ்ச்சியில் என்னுடைய தாயின் பெயரில் ஒரு மரம் நட்டேன். இது 3வது மரம் நான் பாண்டிச்சேரியில் தாயின் பெயரில் நான் நடுகிறேன். 76 பள்ளிகளில் ஈகோ கிளப்ஸ், ஸ்கூல் நர்சரிஸ் மற்றும் 7500 மரக்கன்று இன்று நடும் இயக்கத்தை நான் இன்று காலை தொடங்கி வைத்தேன். தாயின் பெயரில் ஒரு மரம் என்ற இந்த இயக்கம் உலகம் முழுவதும் பெரிய தாக்கத்தை, மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அம்மாவின் பெயரில் மரக்கன்று நட்டு வளர்க்க மக்களை ஊக்குவிக்கிறது. குழந்தைகளை பாதுகாக்கும் தாயை போற்றுவதைப் போல் அனைத்து உயிர்களையும் பாதுகாக்கும் இயற்கையை போற்ற வேண்டும் என்பதுதான் அதன் குறியீடு. நமக்கு தெரியும், ஒவ்வொரு மனிதன் வாழ்விலும் அம்மாவின் பங்கு மிக பெரியது. அம்மா என்பவர் பாசத்தின் ஒரு அடையாளம். குழந்தை பிறந்தது முதல் பெரியவராக வளரும் வரை, வளர்ந்த பிறகும் அவர் தியாகத்தின் பிரதிபலிப்பாக இருக்கிறார். நம்முடைய வீட்டிலோ பள்ளியிலோ நாம் மரத்தை நட்டு வளர்ப்பதை நம்முடைய உணர்வோடு கலந்ததாக இருக்க வேண்டும். நம்முடைய அம்மாவின் நினைவுக்கு இருக்க வேண்டும். அதனால்தான் பாரத பிரதமர் இந்த திட்டத்தை அம்மாவின் பெயரில் ஒரு மரம் என்று பெயர் வைத்தார். இட்ஸ் அ connectivity with the program. அதேபோல் சர்வதேச அளவில் பாரத பிரதமர் முன்வைத்த மிஷன் லைஃப் ஸ்டைல் ஆஃப் என்வாயர்மெண்ட், லைஃப் ஸ்டைல் ஆஃப் என்வாயர்மெண்ட் இயக்கத்தை பற்றியும் குறிப்பிட்ட விரும்புகிறேன். இது கார்பன் அளவை குறைப்பதை நோக்கமாக கொண்டு உருவாக்கப்பட்டது. என்வாயர்மெண்ட் பாதுகாப்பை மக்கள் ஒவ்வொருவருடைய அன்றாட வாழ்க்கை முறையோடு இணைக்கும் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு உருவாக்கப்பட்டு இருக்கிறது. இப்போ விக்னேஷ் கண்ணங்கிறது சொன்னார் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி. இந்த குப்பை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறோம். இப்போ சுப்ரீம் கோர்ட் லேட்டஸ்ட்டாக ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. அதன்படி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கூட பிப்ரவரி மாதம், இந்த வருஷம் பிப்ரவரி மாதம் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் ஒன்று வெளியே விட்டுருக்காங்க. அது இந்த திட்டத்தை சுப்ரீம் கோர்ட் themselves will monitor. அவங்க என்னென்னா ஒரு வருஷம் டைம் தந்துருக்காங்க நமக்கு. இந்த டிசம்பர் வரைக்கும் நம்ம டைம் தந்துருக்காங்க. இந்த 6 மாதத்துக்குள்ளே 7 மாதத்துக்குள்ளே the entire solid waste management has to be mobilized. அதில் மக்களுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் வீட்டில் செக்ரிகேஷன் ஆஃப் வேஸ்ட், ட்ரை வேஸ்ட், வெட் வேஸ்ட், டாக்ஸிக் வேஸ்ட், இதெல்லாம் வீட்டிலேயே நீங்கள் செப்பரேட் பண்ணி வீட்டுக்கு முன்னாடி வச்சிடணும். அது கலெக்ட் பண்ணி அப்புறம் டிஸ்போசல் சைட்டில் கொண்டு போய் அதெல்லாம் ப்ராசஸ் பண்ணணும். ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. இப்போ விக்னேஷ் அண்ணா சொன்னார், அந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டரில் சொல்லியிருக்காங்க, தி எம்எல்ஏ இஸ் ஆல்சோ பி இன்சார்ஜ் இந்த மூமெண்ட்டுக்காக. ஸோ அவர் சொன்ன கருத்துக்கள் இந்த வருஷத்துக்கு
முடியறதுக்குள்ளே நம்ம ஃபுல்லி இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் ஆகணும். இட்ஸ் அ சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் அண்ட் இட்ஸ் ஆல்சோ ஆஸ் எ சிட்டிசன் அவர் கமிட்மெண்ட். நம்ம கமிட்மெண்ட் கூட நம்ம சொந்தமான ஆஸ் அ சிட்டிசன் இஸ் அ கமிட்மெண்ட். அண்ட் ஐ விஷ் all of you will cooperate with us as citizens to make Pondicherry a better place to live from the environment point of view. அதான் நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் மக்கள் அனைவரும் இந்த பசுமை இயக்கங்களில் தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இதை முன்னெடுக்க வேண்டும். நீங்கள் முயற்சி செய்தால் இது மிகப்பெரிய வெற்றி பெறும் என்பது உண்மை. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த 2026 வேர்ல்டு என்வாயர்மெண்ட் டே நாளில் நீங்கள் ஒவ்வொருவரும் ஈகோ அம்பாசடர்ஸ்களாக மாற வேண்டும். நீங்கள் மட்டும் செய்தால் போதாது, மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்ல வேண்டும். அதேபோல் என்வாயர்மெண்ட் ஃப்ரெண்ட்லி பழக்க வழக்கங்களை பின்பற்றுங்கள். நீங்கள் பிளாஸ்டிக் கழிவுகளை தவிருங்கள். தண்ணீர் மற்றும் எனர்ஜியை சேமிக்க பழகுங்கள். உங்கள் குடும்பத்தாரை நண்பர்களை ஊக்கப்படுத்துங்கள். இன்று நீங்கள் செய்யும் ஒவ்வொரு சிறிய செயலும் பசுமையான ஆரோக்கியமான உலகத்தை உருவாக்க உதவும். பசுமையான புதுச்சேரி, ஆரோக்கியமான புதுச்சேரியை உருவாக்குவதில் நீங்கள் நல்ல முன் உதாரணமாக இருக்க வேண்டும். நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து தூய்மையான பசுமையான உலகத்தை, ஆரோக்கியமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம். ஒவ்வொரு வருடமும் ஜூன் மாதம் 14ஆம் தேதி உலக இரத்த தான தினம் அனுசரிக்கப்படுகின்றது. இதனையொட்டி நடைபெற்ற உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி புதுச்சேரி தொலைக்காட்சி நிலையத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பொறியியல் பிரிவு தலைவர் திரு ரவிமாரியப்பன் அவர்கள், நிகழ்ச்சி பிரிவு தலைவர் திரு ஜி.கே. முருகன் அவர்கள் தலைமையில் ஊழியர்கள் கலந்து கொண்டு இரத்த தான உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். I also undertake to create awareness amongst my family members, friends, relatives, colleagues, and the public about the need for regular, voluntary, unpaid blood donation. Along with this, I also undertake that whenever someone is in need of blood, I shall donate blood without any greed and without any discrimination. I will make relentless efforts so that no life is lost around us due to a shortage of blood. ஒவ்வொரு வருடமும் ஜூன் மாதம் 14ஆம் தேதி உலக இரத்த தான தினம் அனுசரிக்கப்படுகின்றது. இதனையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் நிகழ்ச்சி நிர்வாகி எலிசபெத் அவர்கள் தலைமையில் ஊழியர்கள் இரத்த தான உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். I, Elizabeth of Pondicherry, hereby pledge to donate my blood regularly, keeping in view the need for blood in India. I also undertake to create awareness amongst my family members, friends, relatives, colleagues, and the public about the need for regular, voluntary, unpaid blood donation. Along with this, I also undertake that whenever someone is in need of blood, I shall donate blood without any greed and without any discrimination. I will make relentless efforts so that
around us due to a shortage of blood.